குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல அதாவது அல்ஜீப்ராவோட கண்டென்ட்ல லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது. அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து கிராஃப் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகேங்களா? வரைபடம் வரைதல் எப்படி கிராஃப் ஷீட்ல நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் கிராஃப் ஷீட் பார்த்தது இல்ல. இந்த வருஷம் தான் கிராஃப் ஷீட் பார்க்க போறீங்க. ஸோ அது வந்து 3 இந்த அல்ஜீப்ரா லெசன்லயே கண்டினியூட்டியா கொடுத்துருக்காங்க. 3.9க்கான டாபிக் வந்து கிராஃப் தான். ஸோ 3.7 ஆக்சுவலி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து 3.7 8 கிடையாது, 7 and 8 ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஏன்னா 8ல வந்து மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதனுடைய தொடர்ச்சியாகவே. ஸோ 3.7ஓட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. இதோட அல்ஜீப்ரா டாபிக் முடிஞ்சுது. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து அல்ஜீப்ரால இந்த இந்த டாபிக் வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இயற்கணித கோவைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டைப்ஸ் எப்படி இருக்கும், வேரியபிள், கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட், மாறி, மாறிலி, கெழுக்கள், இதெல்லாம் என்ன, எப்படி எப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அப்புறம் வந்து அந்த எக்ஸ்பிரஷனுடைய பெருக்கல் மற்றும் வகுத்தல், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் அண்ட் கியூபிக் ஐடென்டிட்டிஸ், முற்றொருமைகள். அதாவது a plus b the whole squared, a minus b the whole squared, a squared minus b squared, a plus b into a minus b, இந்த 4 ஃபார்முலாவும் முற்றொருமைகள்ல பார்த்தோம். கன முற்றொருமைகள்ல வந்து a plus b the whole cube, a minus b the whole cube, a cube plus b cube, a cube minus b cube, இந்த ஃபார்முலா பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன்ல வந்து என்ன கண்டென்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை, ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பெருக்கலை ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தட் இன்வால்வ் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ங்கிறதும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன்ல 2 மெத்தட் பார்த்தோம். என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? சொல்யூஷன் ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் என்னென்ன பார்த்தோம்? டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், டூ அன்டூ மெத்தட். 2 மெத்தட் பார்த்தோமா? டூ அன்டூ மெத்தட், ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்றதும், அப்புறம் டிரான்ஸ்போசிஷன் மாத்தி பண்றதும், மாற்று முறை, ரெண்டுமே பார்த்தோம் இல்லையா? இப்போ அதனுடைய அந்த லீனியர் ஈக்குவேஷனுடைய கண்டினியூட்டியா நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லீனியர் ஈக்குவேஷன்னா 2x plus 5 equal to 9, x plus 5 is equal to 11, 2x is equal to 10, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல சிங்கிள் பவர்ல வந்து அதாவது பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல வச்சு அதை டூ அண்ட் டூ மெத்தட் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க. இன்னைக்கு அதே இதை வந்து உங்களுக்கு அது டைரக்டா உங்களுக்கு டேர்ம்ஸா கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்பிரஷன்ஸா கொடுத்துருந்தாங்க, ஈக்குவேஷன்ஸா கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதை என்ன பண்றாங்கன்னா வேர்ட்ல அந்த கொஸ்டினை சொல்லியிருப்பாங்க, நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணும், அந்த வேர்ட் ப்ராப்ளம், அதாவது அருண் ஒரு கடைக்கு போனான், 5 ஐஸ்கிரீம் வாங்கினான், ஒரு ஐஸ்கிரீமோட விலை 7 ரூபாய் அப்படின்னா 5 ஐஸ்கிரீமோட விலை என்ன அப்படின்னு ஃபுல்லா வேர்ட் சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுவோம், நம்ம அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷனா கன்வெர்ட் பண்ணி அதை ஈக்குவேஷன் ஆக்கி அந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். அந்த திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடத்துக்கு போயிடலாம். சோ இது 401வது திருக்குறள். ஓகேவா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம் நினைக்கும் எண்ணங்கள் யாவும் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும். அந்த எண்ணிய எண்ணம் நாம் நினைக்கிறது ஒருவேளை கைகூடாவிட்டாலும் அந்த உயர்ந்த சிந்தனையே மனதிற்கு பெருமையையும் பலத்தையும் தரும். Let your thought always be aimed high and noble. Even if you fall short of achieving the huge goal, the very act of aiming big keeps your spirit elevated. அதாவது நம்ம அந்த உயர்ந்த சிந்தனையில இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய நல்ல விஷயம். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் யாவும் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும்னா, இப்போ உங்களுடைய இந்த ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நல்ல விஷயம் தெரியுதுன்னா அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் உங்களோட ஏஜுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு 4 நல்ல விஷயங்கள் தெரியுது, சப்ஜெக்ட் வைஸ் நல்லா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் நீங்க சொல்லிக் கொடுக்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலைனாலும்
அதை வந்து ஏத்துக்கலைனாலும் பட் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையும் ஒரு பலத்தையும் தரும். நமக்கு இவ்வளோ நம்மளால வந்து இந்த விஷயத்த கத்து வச்சுட்டு இருக்கோம், நம்மளால மற்றவங்களுக்கு அதை வந்து டெலிவர் பண்ண முடியும்னு நினைக்கிறதே ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர வேண்டும் என்று உயர்ந்த லட்சியம் கொண்டது. வழியில் பெரிய பாறைகளும் புயல்களும் அதை தடுத்தன. ஆனால் தன் பெரிய கனவை அது கைவிடவில்லை. தடைகளை தாண்டி இறுதியில் அது நிழல் தரும் மாபெரும் விருட்சமாக மாறியது. A tiny bamboo seed aimed to grow into the tallest plant in the forest. For 4 years, nothing appeared above the ground. Despite no visible results, it kept absorbing nutrition, and in the fifth year, it shot up 80 feet high because it dreamed big. அதாவது ஆலமரம் வந்து ஃபர்ஸ்ட் வளர்றதுக்கு முன்னாடி அதனுடைய வேரெல்லாம் உள்ள இறக்கி 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 அதனுடைய சத்து ஃபுல்லா எவ்வளோ காத்து மழை என்ன அடிச்சாலும் கீழே விழாத அளவுக்கு அதனுடைய சத்தை வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அந்த மரத்துடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் பண்ணியாச்சு. அதனுடைய அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பேஸ்மெண்ட்டை வந்து பயங்கரமா ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுச்சு ஆலமரம். அதுக்கப்புறம் வந்து வளர ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்தது? 80 ஃபீட் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அதனுடைய எய்ம் வந்து கரெக்டா எய்ம் பண்ணி கரெக்டான இதுல வந்து ஃபாலோ பண்ணி வளர்ந்துருக்கு. அதனால அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ எய்ம் ஹை, எண்ணங்களை உயர்த்துங்கள், பெரிதாக கனவு காணுங்கள், உங்களது உன்னத எண்ணங்களே உங்களை உயர்த்தும். ட்ரீம் எக்ஸ்பெஷலி பிக் யுவர் கிரேட் விஷன்ஸ், டெடிகேட் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர். ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? எஸ், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கதை சொல்லியிருக்காங்க, ஒரு பஸ் கண்டக்டர் பசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையில பாருங்க. A bus is carrying 56 passengers. Some paid rupees ஒரே நிமிஷம். Some paid rupees 8 for tickets and the rest paid rupees 10. At the end of the trip, the conductor counts the total money collected. Exactly, that is 500 rupees. He wonders how many passengers bought each type of ticket. ஒரு பஸ்ல 56 பேர் பயணம் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட டிக்கெட்டுக்கு 8 ரூபாய், அதாவது ஸ்டாப்ஸை பொறுத்து வேரி ஆகும் இல்லையா டிக்கெட்ஸோட காஸ்ட். ஒரு சிலர் 8 ரூபாய் வந்து கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க, ஒரு சிலர் 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ அந்த பயணத்தோடைய எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து அவர் வசூல் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் கவுண்ட் பண்றாரு. கரெக்டா அவர் கையில எக்ஸாக்டா 500 ருபீஸ் இருக்கு. அப்ப திங்க் பண்றாரு, ஸோ எத்தனை எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிக்கெட், 8 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேர் வாங்கினாங்க, 10 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேர் வாங்கினாங்க, எப்படி நம்ம கையில 500 ரூபாய் வந்தது அப்படின்னு அவர் டிக்கெட் கவுண்ட் பண்றாரு, யோசிக்கிறாரு. He can't check every ticket one by one. That would take too long. Instead, he uses algebra. He lets y stand for the unknown number of rupees 8 tickets. Write one equation connecting it to the total money and solves it in seconds. This is exactly what you will learn today, turning real life puzzles into equations and equations back into answers. அவரால வந்து ஒரு டிக்கெட்டையும் கரெக்டா வந்து சரி பார்க்க முடியாது அந்த டயத்துல, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஏன்னா அவர் டிக்கெட் எல்லாமே வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வெளில போயிருக்குங்கிறதெல்லாம் ஒரு நம்பர் வச்சு கவுண்ட் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக அவர் இங்க என்ன பண்றாருன்னா அல்ஜீப்ராவை யூஸ் பண்றாரு. ஸோ தெரியாத 8 ரூபாய் டிக்கெட்டோட கவுண்ட்ஸை வந்து y அப்படின்னு வச்சுக்கிறாரு. அதை வந்து மொத்த காசு கூட சேர்த்துறாரு. 8y is equal to 500 whatever it is. ஒரு ஈக்குவேஷன் எழுதுறாரு. ஸோ அந்த ஈக்குவேஷனை கொஞ்ச நேரத்துல சால்வ் பண்ணிடுறாரு. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறதும் இதேதான். அன்றாட வாழ்க்கை புதிர்களை சமன்பாடுகளாக மாற்றுவது, சமன்பாடுகளை விடைகளாக மாற்றுவது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியாதோ அதை ஈக்குவேஷனா பண்ணிடுறோம். அந்த ஈக்குவேஷனை வச்சு நமக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So the challenging part of a word problem is not the algebra.
It is translating the sentences into an equation. Follow these 4 steps every time. சொல் வடிவ சிக்கலில் கடினமான பகுதி இயற்கணிதம் அல்ல. இயற்கணிதம்ங்கிறது வந்து டஃபஸ்ட் பார்ட்டே கிடையாது. வாக்கியங்களை ஒரு சமன்பாடாக மாற்றுவதுதான் ஒவ்வொரு முறையும் இந்த 4 படிகளை பின்பற்றுங்கள். அதாவது நம்ம சொல்ல கொடுத்திருக்கிற சென்டென்ஸை வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? நமக்கு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க, அதை ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் யூ ஷுட் ஃபாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தட் ஸ்டெப்ஸ்? Assign a variable to the unknown quantity, usually x, y, z, whatever it is. நான் இங்கே x ன்னு எடுத்திருக்கேன். தெரியாத அளவுக்கு ஒரு மாறியை பொதுவாக ஒதுக்குங்கள். அந்த மாறிக்கு பெயர் x அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, ரெண்டாவது ஸ்டெப், translate each condition in the sentences into algebraic terms. வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நிபந்தனையும் கணித சொற்களாக மாற்றுங்கள். அதாவது 3x plus y, 4x plus 5 என்ன வேணாலும் மாத்துங்க, ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஆனா எல்லாத்தையுமே என்டையர் சென்டென்சஸ் ஃபுல்லாவே algebraic terms கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், form the equation and solve it using the do, undo or transposition method. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சமன்பாட்டை உருவாக்கி do undo அல்லது இடமாற்று முறையை பயன்படுத்தி தீர்க்கவும். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா அதேதான். வெரிஃபை யுவர் ஆன்சர் பை செக்கிங் இட் அகெயின்ஸ்ட் த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். உங்கள் விடையை ஸ்டேட்மெண்டோட மூல வாக்கியத்துடன் சரிபார்த்து உறுதிப்படுத்துங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த 4 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாத வேல்யூக்கு ஒரு வேரியபிள் எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் ஃபுல்லாவே அல்ஜிப்ராயிக் டர்ம்ஸா மாத்துங்க. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை வந்து டூ அண்ட் டூ மெத்தட் ஆர் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. ஆஃப்டர் லாஸ்ட் பாயிண்ட் உங்களோட ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இங்க ஒர்க் எக்ஸாம்பிள். ஓகே, the sum of two numbers is 36 and one number exceeds another by 8. Find the numbers. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையானது 36. ஒரு எண் மற்றொன்றை விட 8 அதிகம். ஆனால் அந்த இரண்டு எண்களும் என்ன எண் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த 2 நம்பர்ஸுமே என்ன நம்பர்ஸ்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணா 36. அது கூட அதுல வந்து ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 8 அப்படிங்கிற கவுண்ட் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்க பாருங்க, இது என்ன பண்ணிருக்காங்கன்னா சிமுலேட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, let smaller is equal to x, greater is equal to x plus 8. அதாவது ஒரு நம்பரை xன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பரை x plus 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 8 ரெண்டு நம்பரினுடைய கூட்டுத்தொகை 36. எக்ஸ் என்ற நம்பரும் எக்ஸ் பிளஸ் 8ங்கிற நம்பரையும் கூட்டினால் 36. இப்போ 2x plus 8 is equal to 36. இப்போ 2x is equal to 36 minus 8ன்னு வரும். x is equal to 36 minus 8 எவ்வளோ? 26 4 கரெக்டா சொல்லுங்க. 36 minus 8. First in the 8 தான் அந்த சைடு ஆப்போசிட் போகும். 36 minus 8 is 28. So 2x is equal to 28 அப்படின்னு வரும். x is equal to 28 divided by 2, that is x is equal to 14. இப்போ x உடைய வேல்யூ 14 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா x plus 8ஓட வேல்யூ 14 plus 8 22. ஸோ ஒரு நம்பர் வந்து 14, இன்னொரு நம்பர் 22. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 36. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்த கண்டிஷன் எல்லாத்தையுமே அல்ஜிப்ராயிக் டர்ம்ஸா மாத்திட்டாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க, ரெண்டாவது நம்பர் அந்த எக்ஸை விட 8ங்கிறது பெருசுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டீங்க. இரண்டினுடைய கூட்டுத்தொகை 36ன்னு எடுத்துட்டோம். அடுத்தது டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்க பாருங்க, இதுல சிமுலேட்டர்ல பார்க்கலாமா? ஓகே, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுதா? அடுத்தது பேட்டர்ன். இது வந்து பேட்டர்ன் வந்து
டூ நம்பர்ஸ் சம் அண்ட் எக்ஸஸ் அப்படிங்கிற டாபிக்கான எக்ஸாம்பிள். இது வந்து ஏஜ் ப்ராப்ளம். ஓகேவா? ஏஜ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ mother is 5 times as old as her daughter. After 2 years, the mother will be 4 times as old as her daughter. What are their present ages? தாய் தன் மகளை விட 5 மடங்கு வயதுடையவர். 2 ஆண்டுகள் கழித்து தாய் மகளை விட 4 மடங்கு வயதுடையவராக இருப்பார். அவர்களின் தற்போதைய வயது என்ன? எஸ். ஸோ டாட்டரோட ஏஜ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ மதரோட ஏஜ் என்னது? டாட்டரோட ஏஜை விட 5 மடங்கு அதிகம். ஸோ தட் இஸ் 5x. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5x + 2 ஆனது 4 times of 4 into x + 2 அப்படின்னு ஆகுது. இப்போ இது ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணி இதை சால்வ் பண்ணீங்க, டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா டாட்டரோட வயசு 6. ஸோ 6 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6னா அந்த 5 இன்டூ 6 எக்ஸ்ல வந்து 6ங்கிற வேல்யூவை போட்டீங்கன்னா மதருடைய வயசு 30. ஓகேவா? ஸோ மதர் இஸ் 5 times daughter's age now. Mother will be 4 times daughter's age after 2 years. ஸோ என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அங்க பார்த்ததே தான் பாக்குறீங்க. 5x + 2 is equal to 4 into. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் 4 times of x + 2. ஏன்னா மதரோட ஏஜ் வந்து 4 times தான் வருது. ஸோ x + 2. எக்ஸுங்கிறது டாட்டரோட ஏஜ், அதனால x + 2. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்க மாத்தினேன் அப்படின்னா இது எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, சரி. அடுத்தது வந்து பேட்டர்ன் சி வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சம் அண்ட் எக்ஸஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கான வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அடுத்தது வந்து ஜாமெட்ரிக்கான வேர்ட் ப்ராப்ளம்ஸ். The length of a rectangular field exceeds its breadth by 9 meters. If the perimeter is 154 meter, find the length and breadth. செவ்வக வயலின் நீளம் அதன் அகலத்தை விட 9 மீட்டர் அதிகம். ஸோ நீளம் எல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகலம் வந்து L+9. சுற்றளவு வந்து 154னா நீளத்தையும் அகலத்தையும் காணுங்க. எல் அண்ட் L+9 அதை வச்சுட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நீளத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, அகலத்தை x+9 எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பெரிமீட்டர் 2 into 2x+9. ஓகே, சுற்றளவு ஈக்குவல் டு 154. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நீளமும் அகலமும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, x+9 2 into 2x+9 that is 34 meter. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? மொத்தம் 3 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் அண்ட் எக்ஸஸ் வச்சு ஒரு வேர்ட் ப்ராப்ளம், ரெண்டாவது ஏஜ் கால்குலேஷனுக்கு ஒரு வேர்ட் ப்ராப்ளம், மூணாவது வந்து ஜாமெட்ரிக்கல் ரீதியான ஒரு வேர்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் ஒன் வேர்டுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. The solution of the equation ax plus b is equal to 0 is dash. ax plus b is equal to 0. x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is minus b divided by a. If a and b are positive integers, the solution of ax is equal to b is always dash. ax plus a x is equal to b by a. Since a and b are both positives அப்படிங்கிறதுனால x is always positive. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? 1/6 of the number when subtracted from the number itself gives 25. The number is dash. So x minus x by 6. அதாவது அந்த number is x. 1/6 of the number subtracted from the number na x by 6. 1/6 na 1 by 6. அதாவது x by 6. ஸோ ஒரு நம்பர் எக்ஸ், அதுல இருந்து எக்ஸ் பை 6 கழித்தால் 25 அப்படின்னு கிடைக்குதுன்னா இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அந்த எண்ணானது 30. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்குமே எல்லாத்தையுமே நம்ம அல்ஜிப்ராய்க் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, ஓகே. அடுத்தது, இஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 2:3:4, the difference between the greatest and smallest is dash.
angles 2x 3x 4x sum is equal to triangle ஓட sum வந்து 180 degree. So இது மூணையும் add பண்ணீங்கன்னா 9x is equal to 180. அப்ப x is equal to 180 by 9, that is x is equal to 20. இப்ப angles வந்து 2x 3x 4x கொடுத்திருக்காங்களா, இங்க x இருக்கிற இடத்துல எல்லாம் 20 போட்டீங்கன்னா 2 into 20 40, 3 into 20 60, 4 into 20 80. So difference வந்து 80 minus 40 is 40. ஓகேவா, smallest greatest and smallest கேட்டிருக்காங்க. Greatest is 80 and smallest one is 40 degree. ஓகேவா, எல்லாம் one word answers. A plus B is equal to 23. A is equal to 14 na B ஓட value என்ன, 14 plus B is equal to 23. B is equal to 23 minus 14, that is 9. அவ்வளவுதான். ஓகேவா, சரி, true or false பார்த்துடலாமா. Sum of a number and 2 times that number is 48 can be written as y plus 2y is equal to 48. கரெக்ட் தானே, எழுதலாம் இல்லையா. ஏதோ ஒரு நம்பர் வந்து எக்ஸ், அந்த நம்பர் கூட 2 மடங்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிற எக்ஸ் ஆட் பண்ண 48ன்னு சொல்றாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. கரெக்டா, அவங்க எக்ஸுக்கு பதிலா ஒய் ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப கரெக்ட் தானே அவங்க சொல்றது. ஓகே, இப்போ இது வந்து 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 is a linear equation in one variable. இதை simplify பண்ணலாம் இல்லையா, உள்ள multiply பண்ணலாம் இல்லையா. 15x plus 10 is equal to 15x minus 21. So cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா 15x is equal to 15x. அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு படி சமன்பாடு கிடையாது அப்படின்னு வருது. உள்ள மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அது ஒரு படி சமன்பாடா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு படி சமன்பாடு அல்ல. கரெக்டா, அடுத்தது x is equal to 25 of 1/3 of the number 10 is less than the original number. x by 3 is equal to x minus 10. இது வந்து false. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் வந்து question 3ல இருந்து 10க்கு வரும். இதுதான் word problems, இதுதான் exercise problems. சரிங்களா. One number is 7 times another. If their difference is 18, find the numbers ன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் x ஆனது இன்னொரு நம்பரை விட 7 times another 7 டைம் வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வித்தியாசம் வந்து 18ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ the number is x equal to 7 times big அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 7y. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 7y இருந்து y கழிச்சா 18ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6y is equal to 18ன்னு எடுத்தீங்கன்னா y is equal to 18 by 6, that is 3. அப்போ y 3ஆ இருக்கும்போது x is equal to 7yங்கிற ஸ்டேட்மெண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா x-னுடைய மதிப்பு 21. அப்போ அந்த நம்பர்ஸ் என்னது, 3 மற்றும் 21. y-னுடைய மதிப்பு 3. One number is 7 times another. If the difference is 18 அப்படின்னா ஒரு நம்பர் 3, அதனுடைய 7 டைம்ஸ் வந்து பிக் வந்து 31, 7 3s are 21. ஸோ அதனுடைய டிஃபரன்ஸ் 21 minus 3 is 18. கரெக்டா வருதா. ஃபர்ஸ்ட் அங்க 4 ஸ்டெப் மேல என்ன சொல்லியிருந்தாங்க, முதல்ல அல்ஜிப்ராயிக் டேர்ம்ஸை ஃபுல்லா நீங்க வேர்ட் ப்ராப்ளம்ல ஃபுல்லா அல்ஜிப்ராயிக் டேர்ம்ஸா மாத்துங்க. டூ அண்ட் டூ மெத்தட் ஆர் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணோம், கரெக்டா வருதா. எஸ், அடுத்த கேள்வி பார்க்கலாமா. The sum of 3 consecutive odd numbers are 75. Which is the largest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 75. சரிங்களா. ஸோ இப்போ இதை மூணையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது 3x plus 6 is equal to 75 அப்படின்னு வரும். அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வேல்யூஸ் போட்டீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 23, 25, 27 வரும். லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 27. இப்போ 23, 25, 27 நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 75 கண்டிப்பா வரும். ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கேள்வி, the length of a rectangle is 1/3 of its breadth. If the perimeter is 64 meter, find the length and breadth. இதுதான் நான் உங்களுக்கு மேலேயும் காமிச்சேன். இதே தான் மேலே காமிச்சேன், அங்க வந்து நம்பரை மட்டும் மாத்திருந்தேன். காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஓகே, காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா. அடுத்த கொஸ்டின், a total of 90 currency notes, rupees 5 and 10 denominators, amount to 500. Find the number of note. அதாவது 90 கரன்சி நோட் இருக்கு, மொத்தம் 500 ரூபாய் இருக்கு.
அதுல 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ 5 ரூபாய் நோட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 10 ரூபாய் நோட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸையும் ஒய்யும் சேர்த்துனாதான் 90 நோட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 5 ரூபாய் நோட்டை 5 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 10 ரூபாய் நோட்டை 10 ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணா 500 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க வந்து 5x plus 10y is equal to 500. இதுல எக்ஸ் வந்து 5 ரூபாய் நோட்டு, ஒய் வந்து 10 ரூபாய் நோட்டுன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா 5x plus 5y is equal to 450 சிம்பிளிஃபை பண்றீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 10 ரூபாய் நோட்டோட வேல்யூ வந்து 10 இருக்கு, 5 ரூபாய் நோட்டோட வேல்யூ வந்து 80 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து சால்வ் பண்ணி ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 7வது கேள்வி. தேன்மொழி சேஜ் ஏஜ் ப்ராப்ளம். தேன்மொழி சேஜ் இஸ் 5 years more than Murali. 5 years ago the ratio of their age is 3:2. Find their present ages. இப்போடைய வயசு என்ன? முரளி வந்து எம்னு எடுத்துக்கிறோம், தேன்மொழியை வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். தேன்மொழி வந்து m plus 5 years ago. ஓகேவா? ஸோ 5 years ago t minus 5 டிவைடட் பை m minus 5 is equal to ரேஷியோல கொடுத்துருக்கிறதுனால அதை 3/2ன்னு டிவைடட்ல எழுதியிருக்கோம். ஓகேவா? முரளி m, தேன்மொழி வந்து t, m plus 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன் வந்து t minus 5 by m minus 5 is equal to 3/2. அது எங்க கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா முரளியோடைய வயசும் தேன்மொழியோட வயசும் கிடைக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A 2-digit number has digit of 9. If 27 is subtracted, if its digits interchange, find the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2-digit நம்பர்னா டென்ஸோட டிஜிட் 10ஆம் இலக்க எண் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம், 1ஆம் இலக்க எண்ணை வந்து யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டியையும் யூவையும் ஆட் பண்ணா 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ வந்து 10t பிளஸ் யூ 27 ரிவர்ஸ் பண்றோம். ஸோ 10t பிளஸ் யூ மைனஸ் 27 ஈக்குவல் டு நீங்க இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சால்வ் பண்ணி அந்த டி பிளஸ் யூலையும் அண்ட் 10t பிளஸ் யூலையும் போட்டீங்கன்னா டீயோட மதிப்பும் யூவோட மதிப்பும் டி வந்து 6ம் யூ வந்து 3ம் அப்படின்னு கிடைக்குது. 9வது கணக்கு. A fraction's denominator exceeds its numerator by 8 if numerator plus 17 and denominator minus 1, the fraction becomes 3/2. Find the original fraction. நியூமரேட்டரை n எடுத்துக்கிறோம், டினாமினேட்டர் d வந்து n plus 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்து டிவிஷன்ல எழுதணும் n plus 17 divided by d minus 1 is equal to 3/2. இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான். n plus 17 நியூமரேட்டர் plus 17 டினாமினேட்டர் minus 1, அதுதான் n plus 17 d minus 1ன்னு எடுத்திருக்காங்க. ஃபிராக்ஷன் becomes 3/2 equal to 3/2. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பின்னம் 13/21 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். A train at 60 km/h is late by 15 minutes. At 85 km/h it's late by 4 minutes. Find the distance. So இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இது. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்றதுக்கு டைம் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா இதே கிளாஸை திருப்பியும் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர்ஸுமே நான் இதில் லோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா 3.82 உங்களுக்கு இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வேணா நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதில் சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் ட்ரெக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த இதில் வந்து குவிஸ் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எம்சிக்யூ டெஸ்ட் வைப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து இதனுடைய குவிஸ் பார்த்துறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம வந்து இந்த 3.7 எக்ஸசைஸோட ஃபில்லப்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்ததுனால தான் அந்த குவிஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இதில் இன்னைக்கு பார்த்ததுல நம்ம இன்னைக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கல, பிகாஸ் நமக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ்க்கு டைம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிக்டேஷன் வேர்ட் பார்த்துக்கலாம்.
இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல நாங்க இந்த சம்ஸ் எல்லாம் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கிறோம் அப்படின்னாலும், தாராளமா கேட்கலாம். எல்லா எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம்ல எல்லா சம்மே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ எல்லா சம்மையும் நீங்க ஒரு தடவ ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். இல்லன்னா தெரியாது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே. டவுட் எதுவும் இல்லன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழா!